2026 எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள் போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தமிழ் தலைமையர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். உக்ரைன் ரஷ்யா போர், அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான இஷ்யூ சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும் ஆடியன்ஸ், அதை சொல்லிருங்க. கண்டிப்பாக தொடர்ந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பெரிய நன்றிகள் உங்களுக்கு. இனி அடுத்த முக்கியமான போருக்கு போலாம். ஓகே. ரஷ்யா உக்ரைன் போர் 2022 ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதை நிறுத்த ட்ரம்ப் நிறைய முயற்சிகளை எடுக்கிறாரு. 28 திட்டம் 28 பிளான் வந்து கொண்டு வந்தாரு. ஒன்றும் வேலைக்கு ஆகல, யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஸோ இறுதியா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போர் வந்து 3ஆம் உலக போருக்கு கொண்டு போய் விட்டுரும் இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு. ஸோ என்ன நிலையில இருக்கு ரஷ்யா உக்ரைன் போர்? அதான் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சவாலா இருக்கு ரஷ்யா யுக்ரைன் போர். இனிஷியலா ட்ரம்ப் அவருக்கு வரதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரே நாள்ல நான் இந்த போரை முடிவு கொண்டு வந்துருவேன்னாரு. இப்ப ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆயாச்சு, பிரசிடென்ட் ஆகி பல மாதங்கள் ஆயாச்சு. இன்னும் இந்த போரை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியல. ஜெலன்ஸ்கியை மீட் பண்றாரு, புட்டினை மீட் பண்றாரு, நிறைய டைமை வேஸ்ட் பண்றாரு, நிறைய எஃபர்ட்ஸை போட்டும் இந்த போரை அவரால் முடிவு கொண்டு வர முடியல. ஸோ இப்போ அழுத்தம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி 25,000 பேர் இறந்துட்டாங்க அந்த கடைசி மாசத்துல. ஒரே மாசத்துல 25,000 பீப்புள் இறந்து, சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருக்காங்க. பாருங்க, இது ஒரு எவ்வளவு இன்டென்ஸான ஒரு போர் பாருங்க. ஒரு மாசத்துல 25,000 பேர் இறந்துருக்காங்க. யுக்ரைன்றது சின்ன ஒரு நாடு தான். அப்ப கடுமையான மோதல் நடந்துட்டு இருக்கு. அது எத்தனை வருஷமா சண்டை போட்டு இருக்காங்க? 22 ஆரம்பிச்சுது. ஆமா, ஏறக்குறைய ஒரு 3 லட்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோல்ஜர் தான் அதிகம். சோல்ஜர்ஸ் தான் மோஸ்ட்லி இறந்துருக்காங்க, சிவிலியன்ஸும் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்றாங்க, நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்க. 28 பாயிண்ட் பிளான் நீங்க சொன்ன மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுல சில மாடிஃபிகேஷன்ஸ் யுக்ரைன் பண்றாங்க. 20 பாயிண்ட்ஸ் பிளானா அதை மாத்துறாங்க. அதை ரஷ்யா ஏற்க மறுக்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்தளவுல நாங்க உட்கார்ந்து பேசணும்னா முதல்ல நீங்க டான்பாஸ் ரீஜன்ல இருந்து நீங்க உங்க படைகளை நீங்க வெளியேற்றணும். ஸோ அப்பதான் நம்ம பேச்சுவார்த்தையிலலாம் ஈடுபட முடியும் அப்படின்ற மாதிரி ரஷ்யா பேசுறாங்க. யுக்ரைனை பொறுத்தளவு ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, இல்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது, எங்க கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கான இடமே கிடையாது. ஒரு பிரசிடென்ட்டோ பார்லமெண்டோ நினைத்தால் டெரிட்டரிஸை சீட் பண்ண முடியாது. எங்க நாட்டுக்கு சொந்தமான நிலங்களை இன்னொரு நாட்டுக்கு நானோ பார்லமெண்டோ நினைச்சா கொடுக்க முடியாது. கான்ஸ்டிடியூஷன் கிளியரா சொல்லுது. ரெஃபரண்டம் மூலமா தான் அதை பண்ண முடியும். நல்ல விஷயம் இல்ல இது. ஸோ இப்ப ஓட்டெடுப்பு நடத்தணும். ஆமா, ரெஃபரண்டம் நடத்தணும். ஸோ இப்போ யுக்ரைனியன் டெரிட்டரியை சீட் பண்ணணும்னா ரெஃபரண்டம் நடத்தணும். அது மூலமா தான் இதை செய்யணும். சரி, நடத்துங்க. அது அவர் ரெடின்றாரு, அதை ரெடின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ரெடியா இருக்காரு ஜெலன்ஸ்கி. ஆனா அதெல்லாம் நடத்திட்டு இருந்தா ட்ரம்புக்கு காரியம் நடக்காது இல்ல. ரெஃபரண்டம் நடத்துவீங்க, அப்புறம் நீங்க மக்கள் ஜெனரலா என்ன சொல்லுவாங்க, இல்ல கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. எந்த மக்களுமே சொந்த நாட்டோட நிலங்கள் கையை விட்டு போறதை விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்ப பெரிய ஒரு சிக்கலா இருக்கு. புட்டினும் வழிக்கு வர மாட்டேங்கிறாரு, ஜெலன்ஸ்கியும் வழிக்கு வர மாட்டேங்கிறாரு. இப்ப ட்ரம்ப் இப்ப லேட்டஸ்டா கையில் எடுத்துக்கூடிய விஷயம் என்னன்னா, ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன் அப்படின்ற ஒரு பஃபர் ஜோனை கிரியேட் பண்ணலாம். குறிப்பா டான்பாஸ் ரீஜன் இருக்குல்ல, அதுல இருந்து யுக்ரைனிய படைகள் வெளியேறணும், அந்த பகுதியை யுக்ரைன் விட்டு கொடுத்துடணும். இப்ப அமெரிக்காவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, உலக நாடுகள் அந்த பகுதியை ரஷ்யாவோட டெரிட்டரியை அங்கீகரிச்சிருவாங்க. ஆனா ரஷ்யன் ஆர்மி அந்த பகுதிக்குள்ள வரக்கூடாது. ஸோ அதை வந்து ஒரு ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ SEZலாம் இருக்குல்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கிற மாதிரி ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன். நார்மலான இந்த வர்த்தகம் சார்ந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கும்ல, அது அங்கே அப்ளை ஆகாது. ஸோ ஒரு பஃபர் ஜோன் மாதிரி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இந்த பஃபர் ஜோன். பட் இந்த ப்ரொபோசல் வந்து யுக்ரைனுக்கு ஏற்புடைய விஷயமா இல்லை. யுக்ரைனை பொறுத்தளவுல நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது போக ஜெலன்ஸ்கியோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, எங்க கான்ஸ்டிடியூஷன் அதை அலோவ் பண்ணாது. ஒரு ரெஃபரண்டம் மூலமா தான் லேண்டை கொடுக்குற விஷயத்தெல்லாம் நாங்க முடிவெடுக்க முடியும், நானும் பார்லமெண்ட்டும் முடிவெடுக்க முடியாதுன்றத ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு. ஸோ இப்ப ட்ரம்ப் கொஞ்சம் இப்ப விரக்தியில இருக்காரு. கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி இதை முடிச்சிடணுன்றது அமெரிக்காவோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ வேகமா செயல்படணும்னு பாக்குறாங்க. அழுத்தங்கள் நிறைய போடுறாங்க. குறிப்பா யுக்ரைன் மேல நிறைய ப்ரெஷர்ஸ் எல்லாம் போடுறாங்க. பட் ஒன்றும் முடிகிற மாதிரி தெரில. ஓகே, இப்போ இது முடியாம போயிட்டே இருந்ததுன்னா அந்த 3ஆம் உலக போர் கொண்டு போய் விடுமா? இது அந்த இடத்துல இருக்கா இந்த போர்? இப்போ இது 3வது உலக போருக்கு கொண்டு போய் விடுமா விடாதான்னு எனக்கு தெரியல. ஆனா உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா,
நிறைய இடங்கள்ல டென்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதை நான் 3வது உலக போரை நோக்கி போயிட்டு இருக்கோம்லாம் சொல்ல மாட்டேன். நம்ம டாக்டர் பால் பத்தி பேசணும்ல, அப்ப நம்ம என்ன சொன்னோம், அந்த ஒரு அலார்மிஸ்ட் குணத்தை அவர் வெளிப்படுத்துறாருன்னு நம்ம பேசியிருந்தோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளுமே 3வது உலக போர் வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது, இப்படிலாம் பேசணும்னா ஓவரா இருக்கும். தமிழில் வைக்கலாம். ஆமா, தமிழில் வச்சாலும் சிரிச்சிருவாங்க, எல்லாம் சிரிப்பாங்களோ இல்லையோ, விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். உலக போர்ன்றது நம்மனால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ட்ரம்ப் சொல்றாரு அதை. ட்ரம்ப் கொஞ்சம் அதான் அவரோட ஆதரவாளர் ஆமா அடிச்சு விடுறாரு, இந்த மாதிரி ஏதாவது சொல்றாரு. பட் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கேஷுவலா சொல்ற விஷயங்கள் கிடையாது. பட் இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒண்ணு யுக்ரைன் ரஷ்யா விட்டுருங்க, பட் உலகத்துல மற்ற நிறைய பகுதியில் நிறைய சிக்கல்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பா ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் இடையே டென்ஷன்ஸ் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோல நம்ம பேசியிருந்தோம். நவம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல சனாய் டக்காயிச்சி ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்றாங்க, பார்லமெண்ட்ல தாய்வான் பத்தி பேசுறாங்க. அப்போ அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, சைனா தாய்வானை இன்வைட் பண்றாங்கன்னா, ஆக்கிரமிக்கிறாங்கன்னா, நாங்க தாக்குதல் நடத்துறோம், அது ஜப்பானுக்கு ஒரு பெரிய சிக்கலா கொடுக்கும், எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டை ஏற்படுத்தும். ஸோ நாங்களும் எங்களை டிஃபெண்ட் பண்ண தயங்க மாட்டோம்ன்ற துணியில அவங்க பேசுறாங்க டக்காயிச்சி. இது சைனாவை பெரிய லெவல்ல கோவப்படுது. ஏன்னா சைனாவை பொறுத்த லெவல்ல அவங்களோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்னா, ஒன் சைனா பாலிசி. ஒன் சைனா பாலிசிக்கு கீழே தாய்வான் சைனாவோட ஒரு பார்ட் தான். ஸோ இப்போ சைனாவோட ஸ்டாண்ட் என்னன்னா, நான் தாய்வான்ல என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, அது உனக்கு என்ன எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டை ஏற்படுத்துது, இது ஏன் டெரிட்டரி. ஸோ அதனால சைனா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றாங்க, கடுமையான எதிர்வினை எல்லாம் ஆட்டுறாங்க, பதிலடி கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. இந்த மோதல் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது. அதுக்கப்புறம் சைனா ரஷ்யா விமானங்கள் என்ன பண்றாங்க, சவுத் கொரியா ஜப்பானோட ஏர் ஸ்பேஸ் கிட்ட பறகுறாங்க. அது மட்டும் இல்லாம ஜப்பானோட F-15 ஃபைட்டர் ஜெட்டை லாக் பண்றாங்க. ஸோ யூஸ்வலா அந்த மாதிரி ரேடார்ல லாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாம்பு போடுறதுக்கு முந்தின ஸ்டேஜ் அது. ஸோ அதை பண்ணும்போது ஜப்பான்ல பெரிய பதட்டத்தை அது ஏற்படுத்துது. ஸோ அப்புறம் சவுத் கொரியன் விமானங்களும் ரெடி ஆகுறாங்க, ஜாப்பனீஸ் விமானங்களும் ரெடி ஆகுறாங்க. ஸோ ஏறக்குறைய பதட்டமான ஒரு சூழல் ஏற்படுது. சைனா தரப்புல நாங்க அப்படிலாம் பண்ணலான்ட்டாங்க. அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி ஜப்பானோட ஏர் ஸ்பேஸ் கிட்ட போறாங்க அவங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வயலேஷன். ஏன்னா இப்போ ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்ற ஒரு இடம் இருக்கு. இப்போ ஒரு ஏர் ஸ்பேஸ்னா என்ன, ஜப்பான் ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்கு டெரிட்டோரியல் வாட்டர்ஸ், அந்த நாட்டுக்கு சொந்தமான டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஏர் ஸ்பேஸ்பாங்க. ஸோ ஜப்பானுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் ஏர் ஸ்பேஸ், ஜப்பானுக்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள், அப்புறம் அதோட இந்த டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து ஏர் ஸ்பேஸ். அதை சுத்தி ஒரு பஃபர் ஜோன் இருக்கும், அததான் ஏர் டிஃபென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்பாங்க, ADIZ அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரு நாட்டோட ஏர் ஸ்பேஸுக்குள்ள ஒரு விமானம் போகக்கூடாது, அது வந்து சட்டப்படி தப்பு. பட் இப்ப ரஷ்யாவும் சைனாவும் என்ன பண்றாங்க, இந்த ADIZ-க்கு உள்ள போறாங்க. அதாவது ஜப்பானோட ஏர் ஸ்பேஸுக்கு வெளியில ஒரு பஃபர் ஜோன் இருக்கும்ல, அதுக்குள்ள போறாங்க. அதுக்குள்ள போகும்போதும் சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும். அதுக்குள்ள போகும்போது நாங்க இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோன்ற தகவலை கொடுக்கணும், எதுக்காக வந்துட்டு இருக்கோன்ற தகவல் கொடுக்கணும், இப்படி சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு போல. அதை எதையும் ஃபாலோ பண்ணாம இவங்க அந்த ADIZ-க்குள்ள போயிருக்காங்க, அந்த பஃபர் ஜோனுக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தோம்னா இப்ப ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் பெரிய கோவத்தை ஏற்படுத்துது. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, இப்ப ஜப்பானை பொறுத்தவரை நான் எப்படி பாக்குறேன்னா, சனாய் டக்காயிச்சி கால்குலேட்டரா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கவனமா பிளான் பண்ணி அந்த விஷயத்த பண்றாங்க. அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, சைனாவை ப்ரொவோக் பண்றாங்க, சைனா ரியாக்ட் பண்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏர் ஸ்பேஸ் கிட்ட போறதா இருக்கலாம், அப்புறம் ஜாப்பனீஸ் F-15 லாக் பண்றதா இருக்கலாம், இந்த விஷயம் எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஒண்ணு அவங்க சைனாவை டெஸ்ட் பண்றாங்க, சைனாவை சீண்டுனா அவன் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போறான்றதை செக் பண்றாங்க. ரெண்டாவது அமெரிக்கா என்ன பண்ண போறான், அமெரிக்கா உட்காந்து வேடிக்கை பார்ப்பாங்களா, அமெரிக்கா இன்வால்வ் ஆவாங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பா எஸ்கலேட் ஆகும்போது அமெரிக்காவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிடலாம். ஏன்னா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் சந்தேகம் இருக்கு. பைடன் இருக்கும்போது சாலிடான கேரண்டி கொடுத்தாரு, தாய்வானுக்கு அமெரிக்காவோட அயன் கிளாட் சப்போர்ட் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும்னுலாம் சொன்னார். இப்ப ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் ரிவர்ஸ் போறாரு எல்லா இடத்துலயும். ஸோ இப்ப சனாய் டக்காயிச்சி அதை டெஸ்ட் பண்றாங்க. இதுல இப்ப ஒரு வெற்றியும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, சைனாவும் ரஷ்யாவும் அக்ரெசிவா வரும்போது இப்ப அமெரிக்காவும் உள்ள என்டர் ஆகுறாங்க. இப்ப ரீசெண்டான டெவலப்மெண்ட் என்னன்னா, அமெரிக்கன் விமானங்களும்
ஜாப்பனீஸ் விமானங்களும் சேர்ந்து ஒரு சி ஆஃப் ஜப்பான் இருக்குல்ல, அங்க ஒரு பெட்ரோல் போறாங்க. ஸோ இப்ப அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா ஒரு சிக்னலை கொடுக்குறாங்க, நீங்க உள்ள அக்ரெசிவா வந்தீங்கன்னா நாங்க ஜப்பானோட நிற்போம் அப்படின்ற அந்த சிக்னலை கொடுக்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான டெவலப்மெண்ட்னு பாக்குறேன். இது வரைக்கும் இல்ல, ஸ்டார்டிங்ல சைனா பயங்கரமா பேசிட்டு இருக்கும் போதும், ஸ்டார்டிங்ல ரஷ்யா சைனா விமானங்கள்லாம் சேர்ந்து ஏர் ஸ்பேஸ் கிட்ட வரும்போதும் அமெரிக்கா பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் இப்ப அமெரிக்கா இதை பண்றாங்க. அமெரிக்க விமானங்களும் ஜாப்பனீஸ் விமானங்களும் சேர்ந்து பறந்ததுன்றது அது ஒரு மெசேஜ் தான் சைனாவுக்கு. நீங்க ரொம்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குலாம் போலாம்னு நினைச்சீங்கன்னா நாங்க வேடிக்கை பார்க்க மாட்டோம், நாங்களும் இறங்குவோம் அப்படின்றது அவங்க சொல்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய எஸ்கலேஷன். இது பார்த்தோன்னா இப்ப நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படியே மூவ் ஆயிருக்கு. இது அடுத்து சைனா என்ன பண்றாங்கன்றத பார்ப்போம். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. முன்னாடி நம்ம பார்த்திருந்த மாதிரி அமெரிக்கா வெனின்சுலா அந்த விஷயமே வந்து போயிட்டு இருக்கு. வெனின்சுலாவுடைய ஒரு எண்ணெய் கப்பலை அமெரிக்கா பறிமுதல் பண்ணியிருக்காங்க. இது சட்டவிரோதமா எங்க பகுதியில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃபிளிக்ட்டுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப வெனின்சுலாவை பொறுத்தளவுல அங்க ஒரு அரசாங்க மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தோணுது. அங்க இப்ப மெடூரோ அப்படின்ற ஒருத்தர், நிக்கோலஸ் மெடூரோ அப்படின்றவர் வந்து இப்ப பிரசிடென்டா இருக்காரு. ஒரு கரப்டான ஒரு பிரசிடென்ட் தான். அவர் தான் பிரச்சனையா இருக்காரு ட்ரம்ப்புக்கு. ஆமா, ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவுக்கு அவர் பிரச்சனையா இருக்காரு. ஏன்னா இப்ப அவங்களுக்கு வெனின்சுலால கூட என்ன வேணும், நிறைய ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு, அது இவங்களுக்கு வேணும். ஸோ அதனால இங்க நடுவுல மெடூரோ இங்க இருக்காரு. ஸோ இப்ப ட்ரம்ப் சொல்லியாச்சு, ஹிஸ் டேஸ் ஆர் நம்பர்டுன்ட்டார். இன்னும் கொஞ்ச நாள் தான் அவர் இருப்பார், அதுக்கு மேல இருக்க மாட்டாருன்ட்டார். அது போல பதவியிலையா ஏதோ ஒண்ணு நிறைய நேரங்கள்ல இல்லாம வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா அந்த மாதிரி அக்ரெசிவா உள்ள இறங்கும் போது சில நேரங்கள்ல பயங்கரமா நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப ட்ரம்ப் சொல்ற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சீக்கிரமா விலகி போகலன்னா நாங்க லேண்ட் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், தாக்குதல்களை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. பதவி விலகிட்டா இந்த கான்ஃபிளிக்ட் இருக்காது. அவர் சொல்றாரு சேஃப் பேசேஜ் கொடுக்குறேன்ட்டாரு. ஓப்பனாவே சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் அமெரிக்கன்ஸ், உங்களுக்கு ஒரு சேஃப் பேசேஜ் கொடுக்குறோம், குடும்பத்தோட எஸ்கேப் ஆயிருங்க, இல்லைன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்றதுதான் அமெரிக்காவோட மெசேஜா இருக்கு. ஆனா ஒரு நாட்டினோட இறையாண்மைன்னு இருக்குல்ல, சாவரன்டி, அந்த அதை தாண்டி அமெரிக்கா போகுதா? அது இன்னொரு நாடு, அந்த நாட்டினுடைய பதவி விலக சொல்றோமே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது புதுசு இல்லையா அமெரிக்காவுக்கு? சிஐஏ எத்தனையோ நாடுகள்ல அரசாங்க மாற்றங்களை கொண்டு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நிறைய நாடுகள்ல கவர்மெண்ட் சேஞ்ச் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சில நாடுகளுக்குள்ள படைகள் அனுப்பி அவங்க ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பாருங்க, அங்க பெரிய ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு, அமெரிக்காவோட பிகெஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் அங்க நிப்பாட்டிருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 80-90 விமானங்கள் அதுல இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 15,000 சோல்ஜர்ஸ், போர்ட்டோரிக்கோல ஒரு பெரிய ஒரு யூஎஸ் பேஸ் இருக்கு. ஸோ ஏறக்குறைய அந்த பகுதியில் கரேபியன் சைட்ல ஒரு 15,000 அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்காங்க. 15,000 சோல்ஜர்ஸை வச்சு நீங்க ஒரு லேண்ட் இன்வேஷன் எல்லாம் பண்ண முடியாது. பட் அவங்க என்ன பண்ற பிளான்ல இருக்காங்கன்னு தெரியல. பட் பெரிய ஃபயர் பவரோடு இருக்காங்க, பெரிய கப்பல் படை இருக்கு, சோல்ஜர்ஸும் நிறைய பேர் அங்க இருக்காங்க. ஸோ இத பொசிஷன் பண்ணிருக்காங்க, வெயிட் பண்றாங்க. ரிவர்ஸ் போயிடுவாரு மெடூரோ அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நிக்கோலஸ் மெடூரோ கொஞ்சம் இறங்கி வர்றதுக்கு ரெடியா தான் இருக்கார், காம்ப்ரமைஸுக்கான சிக்னல் எல்லாம் கொடுக்குறாரு. பட் முழுமையா களத்துல இருந்து நான் வெளியேறுவதற்கு ரெடி இல்லை அப்படின்ற மாதிரி நிக்கோலஸ் மெடூரோ இருக்கார். ஸோ இப்போ என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன்னும் அதிகமா ப்ரெஷர் போடுறாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா என்ன பண்றாங்க அமெரிக்கன்ஸ், இங்க வெனின்சுலால இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன போட்ஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ஏறக்குறைய 20 போட்ஸ் அடிக்கிறாங்க. அதுல அரௌண்ட் ஒரு 70-80 ஆட்கள் வந்து இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ட்ரக்ஸ் கொண்டு வரக்கூடிய போட்ஸ் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்றாங்க. ட்ரக்ஸுக்கான ப்ரூஃப்லாம் அவங்க ஒன்றும் ப்ரெசென்ட் பண்ணல பெருசா, பட் இந்த விஷயத்த பண்றாங்க. அதுக்கப்புறம் பெரிய படையோட போய் அங்க நிக்கிறாங்க. இப்போ என்ன பண்றாங்க, இந்த ஆயில் டேங்கரை கேப்சர் பண்றாங்க. வீடியோ கூட பார்த்துருப்பீங்க, ஹெலிகாப்டர்ல இறங்குறாங்க, இறங்கி பட்டுன்னு அந்த ஆயில் டேங்கரை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்றாங்க. ஆயில் டேங்கர்ன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது பெரிய கப்பல். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு அரௌண்ட் ஒரு 1.8 to 2 மில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் அதுல இருக்கும். ஸோ அதுல ஒர்த்துன்னு பார்த்தோம்னா ஒரு $200 மில்லியன் ஒர்த்து இருக்கும் அதுல. ஸோ அதனால ஒரு ஆயில் டேங்கரை நீங்க கைப்பற்றினாலே வெனின்சுவேலாவுக்கு அது பெரிய நஷ்டம் தான். அது ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு, பெரிய வறுமை இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு ஆயில் டேங்கர் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா பெரிய நஷ்டம் வந்து வெனின்சுவேலாவுக்கு ஏற்படும். வரக்கூடிய செய்தி என்னன்னா, இந்த ஆயில் டேங்கரை கேப்சர் பண்ணிடுவாங்கன்ற சூழல் இருக்கும்போது இன்னொரு கப்பல்ல நிறைய எண்ணெய் வந்து ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க போல. ஸோ ஏதோ கொஞ்சம் தான், ஒரு அரௌண்ட் ஒரு 5% நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஆயில் டேங்கரை இப்ப அமெரிக்கன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒருத்த அரௌண்ட் ஒரு பல மில்லியன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால இந்த விஷயத்த இப்போ பண்றாங்க. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எஸ்கலேஷன்.
ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுக்குறாங்க, அந்த போட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்க, நாங்க அடிக்கிறது ரெடியா இருக்கும்ன்றதை காட்டுறாங்க. ரெண்டாவது பெரிய ஒரு படையை கொண்டு போய் அங்க நிப்பாட்டுறாங்க. மூணாவது இப்ப பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த பண்றாங்க. வெனிசுவேலா ஆயிலை நம்பிதான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஆயில் டேங்கர்ஸை டார்கெட் பண்ண ஸ்கிப்பர் நினைக்கிறேன், அந்த ஸ்கிப்பர் அந்த டேங்கர் பேர். இதே மாதிரி வேற ஆயில் டேங்கர்ஸையும் அவங்க டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது திருட்டு தான். ஸோ நிக்கோலஸ் மெடூரோவும் அதான் சொல்றாரு, பட்டப்பகல்ல எங்களோட எண்ணெயை திருடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது திருட்டு. பட் அமெரிக்கன்ஸை பொறுத்தளவுல அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இப்ப நிக்கோலஸ் மெடூரோ ஒன்றும் புனிதமானவர்களாம் கிடையாது. அவர் ஒரு கரப்டான ஒரு லீடர் தான். அவர் ஃபேமிலி பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா பயங்கரமான பிசினஸ் எம்பையர்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் கரப்ட் குரூப் தான் அவங்க. ஆனா அதை மாத்தணும்ன்றத அந்த மக்கள் முடிவு பண்ணும். வெளியே இருந்து அமெரிக்கா அதை முடிவு பண்ணக்கூடாது. அமெரிக்காவோட வேலை அவங்க நாட்டு பிரச்சனையை பார்க்கணும், அவங்க மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பட் இப்ப அமெரிக்கா இங்க உள்ள என்டர் ஆகுறாங்கன்னா இங்க ஆயில் இருக்கு. ஸோ அமெரிக்கன்ஸுக்கு இப்ப வெனிசுவேலா ஒரு உறுத்தலா இருக்கு. மடூரோ குறிப்பா உறுத்தலா இருக்காரு. ஸோ தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். தொடர்ச்சியாக ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு, நான் பல நாட்டினுடைய போரை நிறுத்தியிருக்கேன், எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவரே ஒரு போரை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. அவரோட ஸ்ட்ராட்டஜி நீங்க பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல ரொம்ப சவுண்டா பேசுவாரு, பிரச்சனை இல்லாத இடத்துல ரொம்ப சவுண்டா பேசுவாரு, பிரச்சனை இருக்கிற இடத்துல கரெக்டாகவும் டீல் பண்ணுவாரு. இப்ப நான் சொன்ன மாதிரி சைனா ஜப்பானை சீண்டுறாங்க. சைனா அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் தான். ஏன்னா சைனா எக்ஸ்பேண்ட் ஆகிறாங்கன்னா பசிபிக் ஓஷன்ல சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகும். பசிபிக் ஓஷன்ல சைனாவோட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாச்சுன்னா அவன் யூஎஸ்ஏ கிட்ட போயிருவான், அடுத்த சைட்ல யூஎஸ்ஏ இருக்கான். ஸோ அதனால அதை அமெரிக்கா விரும்பவே மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஜப்பான் அங்க சிக்கல்ல மாட்டும் போது அமெரிக்கா இந்த மாதிரிலாம் பேசல. ட்ரம்ப் இப்படிலாம் வீரவசனம் எல்லாம் பேசல. அதுவும் இல்லாம வீரவசனம் பேசாம இருந்தாலும் அங்க சைனாவுக்கு ஒரு மெசேஜை கிளியரா கொடுக்குறாங்க. ஜாப்பனீஸ் விமானமும் அமெரிக்க விமானங்களும் சேர்ந்து பறக்குறாங்க. அது கிளியர் மெசேஜ் தான், நாங்க அடிப்போன்றதுதான். அதனால ட்ரம்ப் பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பயங்கரமா சவுண்ட் கொடுப்பாரு. சைனா வரும்போது பாத்தீங்கன்னா சவுண்ட் இல்ல பாருங்க, ஆனா மெசேஜ் அங்க கிளியரா இருக்கு. அது பெரிய டிராமாலாம் அங்க இல்ல. அது ஏன்னா சீரியஸான பிசினஸ். அது இங்க அவர் ரொம்ப சவுண்ட் கொடுக்குறாருன்னா எப்படி பாக்குறேன்னா இது ஒரு விதமான ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் மாதிரி தான். ஒரு ப்ரெஷர் போட்டு பயங்காட்ட பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெஷர் போடுறாங்க, நெக்ஸ்ட் அந்த ப்ரெஷர் அப்படி இன்க்ரீஸ் பண்றாங்க, அடுத்தது 3வது ஸ்டேஜ் கொண்டு போறாங்க. அதை கொண்டு போக சவுண்டும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன். அப்புறம் வெனிசுவேலாவை பொறுத்தளவுல பிரச்சாரத்துக்கான தேவையும் இருக்கு. எப்பவுமே அந்த பகுதியில இருந்து என்ன நான் பேசின மாதிரி இந்த ட்ரக் காட்டல் இதெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, ட்ரக்ஸ் அங்கிருந்து வருதுன்ற மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்ப அதெல்லாம் பேசணும், ஒரு ப்ரொபகேண்டாவும் கிரியேட் பண்ணும், அமெரிக்காலையும் ஒரு பதட்டத்தை வந்து கிரியேட் பண்ணும். இவங்க நம்ம எதிரி, நம்ம அங்க போய் அவங்கள முடிக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு இமேஜையும் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால இங்க பார்த்தோம்னா ரொம்ப சவுண்டா அவரு பேசுறாரு. பட் பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரம் முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, எந்த கட்சி யாரோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற நிறைய செய்திகள், நிறைய யூகங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் தொடர்பான நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வே2 நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ட்ரம்ப் சொன்னார் இல்லையா, 3ஆம் உலக போர் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பல்வேறு நாடுகள்ல ஒரு கான்ஃபிளிக்டான ஒரு நிலையை தான் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் சொல்றது நடக்குமா இல்ல சும்மா? எனக்கு என்னன்னா ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எப்பவுமே சொசைட்டில பொருளாதார மாற்றம் ஏற்படும் போதுதான் அதுக்கேற்ற மாதிரியான சில ஜியோ பொலிட்டிக்கலாவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இப்போ எப்படி சொல்லலாம்னா, பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல பிரிட்டன் வந்து வேர்ல்டு சூப்பர் பவரா இருக்காங்க, எக்கனாமிக்லாவும் வேர்ல்டு சூப்பர் பவரா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அந்த பவர் கம்மியாக ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் அவங்களோட பவர் ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. எக்கனாமிக்ல அமெரிக்கா ஓவர்டேக் பண்ணி போயிட்டாங்க. ஸோ பொருளாதார ரீதியா அமெரிக்கா பிரிட்டனை ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர் தாக்கு பிடிக்காது இல்ல. பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர் தாக்கு பிடிக்கணும்னா பிரிட்டன் தான் டாப்ல இருக்கணும் பொருளாதார ரீதியாகவும். பணத்தை தான் நீங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவீங்க. இவன் பிரிட்டனை ஓவர்டேக் பண்ணி போகும்போது என்ன ஆகுது, பிரிட்டனால அந்த வேர்ல்டு ஆர்டரை மேனேஜ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரே என்னன்னா பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டருக்கான ஒரு சேலஞ்ச் தான். அது ஒரு மாதிரி ஆட்டம் காணுது. செகண்ட் வேர்ல்டு வார்ல பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர் உடஞ்சு போயிருது. ஸோ அது நடக்கணும்னா அதுக்கு ப்ரீ கண்டிஷன் வாங்கல, அது நடக்கிறதுக்கு வேற சில விஷயங்கள் தேவையில்லை. அதுக்கான முக்கியமான ப்ரீ கண்டிஷன்
பிரிட்டிஷ் எக்கானமியை அமெரிக்கன்ஸ் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் எக்கானமியை அமெரிக்கன்ஸ் ஓவர்டேக் பண்ணும்போது இந்த வேர்ல்டு ஆர்டர்ல ஒரு இன்ஸ்டபிலிட்டி கிரியேட் ஆகுது. அப்புறம் எல்லாம் சண்டை போடுறாங்க. அப்புறம் புது வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் ஆகுது. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த மாதிரியான பெரிய ஒரு எக்கனாமிக் ஷிஃப்ட் நடக்கும்போது தான் பெரிய உலகம் தழுவிய ஒரு போர்லாம் அப்பதான் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுருச்சான்னு கேட்டோம்னா அந்த அளவுக்கு இன்னும் போகல. இன்னைக்கும் அமெரிக்கா வந்து வெரி மச் இன் கமாண்ட் தான், டாப்ல தான் இருக்காங்க. சைனா இன்னும் ஒரு அமெரிக்காவோட 75% சைஸுக்கு சைனா மேபி இருப்பாங்க, 75-80% சைஸுக்கு இருப்பாங்க. பட் அதை தாண்டி இன்னைக்கும் அமெரிக்கா டாப்ல தான் இருக்காங்க. என்னோட நம்பிக்கை என்னன்னா, சைனாவால் அமெரிக்கா ஓவர்டேக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைனால நிறைய பிரச்சனைகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு, அவங்களால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த சர்வாதிகார கவர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்பவும் ஒரு பாயிண்ட் வரைக்கும் குரோ ஆவாங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட்ல கீழே விழுந்துருவாங்க. அமெரிக்காவுக்கு சைனா வீழ்த்துறதுல பெரிய பிரச்சனை இருக்காதுன்றதான் என்னோட பார்வை. பார்ப்போம். ஆனா வேர்ல்டு வார் வர்றதுக்கு முன்னாடி பிரிட்டனோட எக்கனாமிக் டாமினன்ஸை முடிவு கொண்டு வராங்கல்ல, அது இன்னும் நடக்கல. இன்னும் அமெரிக்கா வெரி மச் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை சேலஞ்ச் பண்ணல. சேலஞ்ச் பண்றதுக்கு யார் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஓகே, இப்போதைக்கு பார்த்தோம்னா உலகத்துல ஐரோப்பிய நாடுகள்லாம் அமெரிக்கா கிட்ட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அவங்க எல்லாம் ஓரளவுக்கு அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லியா தான் இப்ப கூட இருக்காங்க. அவங்களால ரஷ்யாவோட போய் சேர முடியாது, சைனாவோட போய் அவங்களால சேர முடியாது. இந்தியா ஓரளவுக்கு அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க, அவங்களால சைனா கூட போய் சேர முடியாது. நான் எந்த ஆங்கிள் அதை பாக்குறேன்னா, யூஎஸ் வர்சஸ் சைனா நீங்க வச்சுக்கோங்க. அப்ப எல்லா கண்ட்ரி எந்த பக்கம் இருப்பாங்கன்னு பாருங்க. ஜப்பான் எங்க இருப்பாங்க, சவுத் கொரியா எங்க இருப்பாங்க, இந்தியா எங்க இருப்பாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்கன் சைட்ல தான் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சைனா சைடுக்கு போக மாட்டாங்க. சைனா கூட யார் இருப்பாங்கன்னா, பாகிஸ்தான் இருப்பாங்க, ரஷ்யா இருப்பாங்க, பங்களாதேஷ் இருப்பாங்க, நார்த் கொரியா, ஈரான், இவங்கெல்லாம் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாமே திவாலாகி போனவங்க. இவங்க எல்லாம் அங்க போய் சேர்ந்தது காரணமும் திவாலாகி போனால்தான் அங்க போய் சேரவும் செய்யறாங்க, ஸ்ரீலங்கா. ஸோ அதனால அமெரிக்காவுக்கு இன்னுமே அந்த ஸ்ட்ராங்கான அந்த எக்கனாமிக் பவர் இருக்கு. ஸோ அதனால அது என்னைக்கு டேமேஜ் ஆகுதோ, அந்த எக்கனாமிக் ஹோல்டு அவங்களுக்கு என்னைக்கு போகுதோ, அன்னைக்குதான் அவங்களோட இந்த உலக ஒழுங்கு இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு த்ரெட் வரும். அதுக்கு ஒரு த்ரெட் வரும்போது தான் ஒரு போருக்கான தேவையெல்லாம் வரும். எப்படி இந்த பிரிட்டிஷ் வேர்ல்டு ஆர்டர் வீக் ஆகும் போது அதை உடைக்கிறதுக்கு தானே ஒரு போர் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ஓரளவுக்கு உடைச்சிட்டாங்க, அதை செகண்ட் வேர்ல்டு வார்ல கம்ப்ளீட்டா நொறுக்கிட்டாங்க, இல்லாம பண்ணிட்டாங்க அந்த வேர்ல்டு ஆர்டரை. ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.